எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தைகளோடலாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சனி பகவான் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கார். சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ அறியாத பயம், புரியாத கவலை, நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா போய் ரீச் ஆச்சான்னு தெரியல அப்படின்ற ஒரு மனோ பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த பயம்ன்றது வேண்டாமே அப்படின்றது தெளிவா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு, அறியாத பயம் புரியாத கவலையோட நம்ம சாதம் வச்சா கூட அந்த சாதம் குழஞ்சிடும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறியாத பயங்கள் துரத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பெருசா எதுவுமே நெகட்டிவ் நடக்காது. இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு பேய் படம் தியேட்டர்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல ஜாலியா இருப்போம், ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருப்போம், அப்போ ஒன்றும் பயம் இருக்காது. ஆனா தியேட்டருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அறியாத பயம், புரியாத கவலை. சோ அதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி மைண்ட்ல அப்செட் ஆகாதீங்க.